வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல், தமிழக அரசியல் கட்சிகளின் பரப்புரை, புதிய கட்சிகளின் வரவு, கூட்டணி குறித்த ஆலோசனை, தேர்தலுக்கு தயாராகிற வியூகங்கள்னு தமிழக அரசியல் களம் களை கட்டிட்டு இருக்கு. இதுல ஊழல்னு ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அரசியல் கட்சிகள் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில. அதிமுக vs திமுக தேர்தல் பரப்புரைகள் சூடு பிடிச்சிருக்கு. இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதுதான். இதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அதிமுகவின் ஊழல் தொடர்பான ஆவணங்கள் எல்லாத்தையும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இதற்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. ஆளுநர் விசாரணையை உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு பதில் சொன்ன தமிழக முதல்வர் எடப்பாடியார், ஸ்டாலினின் குற்றச்சாட்டு ஒன்றும் புதுசு இல்லைங்க, எப்பயும் அவர் சொல்றதுதான். இது மட்டும் இல்ல, திமுகவோட ஊழல்கள் எல்லாத்தையும் நாங்களும் பட்டியலிட்டு இருக்கோம், இதான் அந்த லிஸ்ட்னு சொல்லிட்டு அவரும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி லிஸ்டையும் வெளியிட்டிருக்கிறாரு. இது எல்லாம் பார்த்தா 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான நகர்வுகளா இருக்குமோ அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமா இருக்கும், இதுல எந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆளுநர் முடிவெடுப்பாரு, நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிறதும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த நடவடிக்கை யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும்? உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.